சார், இப்போ உலகியல் ஜோதிடம் சார்ந்த அடுத்த 15 நாட்கள் என்னெல்லாம் நிகழப்போகுது? இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி சில சம்பவம் நடக்க போகுது. அடுத்து விலைவாசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கலந்து ஒரு விஷயம் பண்ணுவோம். அரசியல் கண்டிப்பாக மீண்டும் ஆண்ட கட்சி ஆள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏறக்குறைய எடப்பாடியா விஜயா அப்படின்னு இந்த சனி செவ்வாய் சம்பந்தப்படும் போதும் இந்த ராகு இந்த 3 கிரகங்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு எர்த்குவேக் மாதிரி ஒன்று வரும். பட் கூட்டு மலம் இன்றைக்கு நடக்கும்னு சொல்லுது. எங்கே பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேர் வேனில் போய் விழுறது, இல்லை ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சான்ஸ் நிறையா இருக்குது. தங்கம் விலை அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக ஏறுமுகத்தான் காணும். ஏன்னா உங்களுக்கு குரு உச்சவிட்ட நோக்கி வராரு. அடுத்த 15 நாட்கள் யாரெல்லாம் கவனம்? அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பெருமாள் பேர் கொண்ட ஆட்கள், இப்போ பெருமாளில் எந்தெந்த பேர்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேரில் அனைவருக்கும் வணக்கம். சார், இப்போ உலகியல் ஜோதிடம் சார்ந்த அடுத்த 15 நாட்கள் என்னெல்லாம் நிகழப்போகுது சார்? ஓகே, இப்போது அடுத்து நமக்கு எலெக்ஷன் மெயினாக ஓடுனுக்குது. இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி சில சம்பவம் நடக்க போகுது. அடுத்து விலைவாசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கலந்து ஒரு விஷயம் பண்ணுவோம். இப்போ அடுத்த 15 நிமிஷம் பார்த்தோன்னா பெரும்பாலும் விலைவாசி தான் அதிகம். இப்போ சப்போஸ் நம்ம கேஸ் தட்டுப்பாடு நடக்குது. இந்த கேஸ் தட்டுப்பாடும் பெட்ரோலிய தட்டுப்பாடும் நமக்கு பெரிய இம்பேக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அடுத்த 15-25 நாளோட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க. எப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேலே ஷாப் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை இந்த இபி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் அடுத்த இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ விலைவாசி ஏற்றமும் இந்த லாக்டவுன், அதாவது முழுமையாக லாக்டவுன் கிடையாது, இந்த கட்டுப்பாடுகள் சில கண்ட்ரியில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 29க்கு அப்புறம் மேக்ஸிமம் அது நடக்கும் நம்ம ஊர்லேயும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஹோட்டல் வச்சுக்கிறவங்க, திருமணம் ஃபிக்ஸ் பண்ண போகிறவங்க, இல்லை வேறு சுப நிகழ்வுனா பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 மணிக்குள்ளாரையே நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் செட் பண்ணல செட் பண்ணிங்க. மேக்ஸிமம் இந்த 6 மணிக்குள்ளே அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக உள்ளே வரும். அடுத்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடும், பெட்ரோல் தட்டுப்பாடு, எரிபொருள் சம்மந்தப்பட்ட தட்டுப்பாடு, இபி தட்டுப்பாடு கண்டிப்பாக நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈரான் போர் நிப்பாட்டுன்னு சொன்னாலும், அமெரிக்கா அது இசைஞ்சாலும் அடுத்த 4 மாதத்துக்கு காலகட்டம் ஒன்றும் அது சரியாக இல்லை. அப்படிங்கும்போது நம்ம தயாராக இருப்போம். நம்ம சம்பவம் நடக்காமல் இருந்தால் சந்தோஷம், நம்ம இதுக்கும் தயாராக இருப்போம். அப்போது நீங்கள் திருமணமோ சுப நிகழ்ச்சியோ மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டி ஒரு யோசனை பண்ணிங்க. ஹோட்டல் நடத்துகிறவங்களும் இதுக்கு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும். இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே பல ஹோட்டல்லாம் மூட்டாங்க உணவு சம்மந்தப்பட்ட. அப்போ உணவு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்ற மாதிரி நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி வச்சுங்க. அடுத்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் தாவும் நம்ம. ஸோ இங்கே பெட்ரோல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, நம்ம எலக்ட்ரிக் போவோம். பட் அதனுடைய தட்டுப்பாடும் அடுத்து நடக்க போகிறதுன்றதான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஷெட்யூல்டையும் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தயார் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. கண்டிப்பாக சார். அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது சார்? அரசியல் கண்டிப்பாக மீண்டும் ஆண்ட கட்சி ஆள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏறக்குறைய எடப்பாடியா விஜயா அப்படின்னு இந்த 2 ரேஸு, ஏன்னா எதிர்கட்சின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஆளுங்கட்சி மீண்டும் ஆளும் அப்படின்றதான் வாய்ப்பு. இது ஏறக்குறைய உங்களுக்கு 130லேருந்து 150க்குள்ளே தான் இவங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். அதாவது இவங்க ஆட்சி அமைக்கிற எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் 120லேருந்து 150க்குள்ளே இவங்களுடைய சீட்டு வந்துடும். இந்த 2வது இடத்துக்கு தான் விஜயா எடப்பாடின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் போகும். ஏறக்குறைய யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜயோட ஓட்டு பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாட்டி ஏறக்குறைய டிவிக்கு, அதாவது விஜயோட கட்சி ஆட்களும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆட்களும் சரி, அதிமுக ஆட்கள், திமுக ஆட்கள், தாமரை சம்பந்தப்பட்ட ஆட்கள், இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டான எல்லா கட்சியிலும் ஒரு உறுப்பினர்களை நம்ம இந்த சட்டமன்றத்தில் பார்க்கலாம். இந்த வாட்டி ஒரு விசித்திரமாக இருக்கும். இந்த சட்டமன்றங்கள் பல ரகலைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சு அந்த ஓட்டு கவுண்டிங் வர மட்டுமே நாட்டில் ஒரு சுபமாக ஒரு விஷயம் நடக்காது. அப்போ மக்களுக்கும் போலீஸ்க்கும் ஒரு தகராறு, சில இடத்துல தீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பூத்து இல்லை சில அந்த ஓட்டு பெட்டி வைப்பாங்க, அந்த நேரத்தில் சில அசம்பாவிதங்கள் இதெல்லாம் கூட நடக்கும். இதுக்கிடையிலே ஒரு பெண் முக்கிய அரசியல்வாதிக்கு அவர் பேசுகிற பேச்சால் சில சர்ச்சைகளும் ஏற்படும். ஸோ இது எல்லாமே தயாராக இருக்கணும் அடுத்தது. ஓகே சார்.
இப்போ அடுத்ததா வந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 15 நாட்கள்ல ஏதாவது நடக்க வாய்ப்பு? கண்டிப்பாம்மா. உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சம்பந்தப்படும் போதும் இந்த ராகு இந்த 3 கிரகங்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு எர்த்குவேக் மாதிரி ஒன்று வரும். பட் அதனால பெரிய உயிர் சேதம் ஒன்றும் இருக்காது. சின்ன சின்ன அசம்பாதம் நடக்கும், பெரிய பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் இந்த சுனாமி சம்மந்தப்பட்ட அந்த எச்சரிக்கை விடுவாங்க, பட் வாபஸ் வாங்கிப்பாங்க. இதில் என்னென்னா கூட்டு முறையில் தான் நமக்கு மறுபடியும் நம்ம ரிமைண்ட் பண்ணது என்னன்னா, அந்த கூட்டு மலம் இன்றைக்கு நடக்கும்னு தான் சொல்லுது. எங்கே பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேர் வேனில் போய் விழுறது, இல்லை ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சான்ஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி இந்த வெடி விபத்துக்கள், இப்போ இந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்கும் நமக்கு தமிழ்நாட்டில். இந்த பட்டாசு சம்மந்தப்பட்ட ஓனர்கள், இந்த பட்டாசு தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட ஓனர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே இந்த வெடி விபத்துக்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த சாத்தூர், சிவகாசி, அந்த சுற்றி உள்ள மாவட்டங்கள், விருதுநகர் சுற்றி உள்ள மாவட்டங்கள், இவங்கெல்லாம் அந்த ஓனர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க. தேவையில்லாமல் வெடி விபத்துகள் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, தங்கம் விலை அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக ஏறுமுகத்தான் காணும். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து உச்சவீட்டை நோக்கி வராரு. நம்ம பல முறை சொல்லினே வரும், தங்கம் அப்படின்றது ஒரு 1 லட்ச ரூபா கீழே இறங்காது. நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டு வந்தோம், 1 லட்ச ரூபா விட்டு கீழே இறங்காது. அந்த 1 லட்ச ரூபா மார்ஜின்ல தான் மூவ் ஆகும். வெள்ளி அதே மாதிரி தான். ஸோ பெரிய டவுன் அப்படின்னு இருக்காது. இறங்கினா ஒரு சவரனுக்கு 5000 10,000, அதுக்கு கீழே இறங்காது. இந்த 1 லட்சம் மார்ஜின் ஏறக்குறைய தீபாவளி உங்களுக்கு அக்டோபர் செப்டம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 17,000 18,000க்குள்ளே ஒரு கிராம் போகும் அந்த கிராம். ஸோ நீங்கள் அதை நினச்சி நீங்கள் இறங்கும் அப்படின்ற மாதிரி சிந்திக்க தேவையில்லை. கோல்டு என்றைக்காக இருந்தாலும் ரேட்டு ஏறும். அதே நேரத்தில் இந்த குரு கடக வீட்டுல என்ட்ரி ஆனவுடனே சின்ன சர்க்கிள் கொடுப்பாரு. ஸோ குரு கடகத்தூள் இறங்கின உடனே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 நாளில் ஒரு 10,000 இறக்குவார். 10,000 இறக்கிட்டு அப்படியே ஏற்றுவார், ரேஸ் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தங்கத்தோட நிலவரம் அப்படி இருக்குது உங்களுக்கு. ஷேர் மார்க்கெட் அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது சார்? ஷேர் மார்க்கெட்டு இப்போ பெரும்பாலும் இப்போ யாரும் போகாதீங்க. ஏன்னா அந்த வார் ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனை, அதே நேரத்தில் இந்த பொலிட்டிக்கலாக நம்ம சில பிரச்சனை வருது. ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது. ஆவரேஜாக போகும். அதிகபட்சம் இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் இறங்க தான் வாய்ப்பு இருக்கிற, ஏற வாய்ப்பு இல்லை. ஸோ ஏறுது அப்படி பார்த்தோன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்படி தான். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்க. லாங் டைமில் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் இறங்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுங்க. யாருன்னா இந்த லாங் டைமில் பண்ணுறவங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இது எல்லாமே சைட் வைஸ் தான் வாங்குது. எப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லேயே டவுன் ஆகும், அப்பாவும் டவுனாகவும் அப்பாவும். ஸோ பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்காது. இங்கே ஒரு ஸ்கேம் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அடுத்த 15 நாளுக்குள்ளே இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கும். அந்த ஸ்கேம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வெளிப்படும். வேணும்னே ஒரு ட்ரிகர் பண்ணி ஏற்றுறதும் இறக்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட நியூஸும் நம்ம கேள்விப்படுவோம். அதே மாதிரி இந்த முதலீடு பண்ணுறதுங்களா, ஒரு நிதி நிறுவனம் முதலீடு பண்ணுவோம். இந்த மாதிரி நிதி நிறுவனம் இந்த காம்பினேஷனாக வரும்போது தேவையில்லாமல் நிதி நிறுவனங்கள் நம்ம கொண்டு போவோம். அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா போடுங்க, உங்களுக்கு நான் மேற்கொண்டு 50,000 ப்ராஃபிட் தரோம், இல்லை மேற்கொண்டு 1 லட்சம் ப்ராஃபிட் தரோம், இந்த மாதிரி சொல்லி நம்மளை பிரைன்வாஷ் பண்ணுவாங்க. அப்போது இது தேவையில்லாமல் ஒரு நிதி நிறுவனங்களோ அல்லது நம்ம குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ கூட என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டாக சொல்லிட்டு நம்மளையும் நம்ம மதியம் மயக்கி ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம அதில் போட்டு ஏமாந்து நிற்போம். அதனால் யார் பேச்சையும் கேட்டு எதுலேயும் தற்சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் பணத்தை வீட்டில் வச்சுங்க, இல்லைனா பேங்க்கில் போடுங்க, இல்லைனா எஃப்டியில் போடுங்க, சேஃபாக இருக்கும். தேவையில்லாமல் நிதி நிறுவனங்களை நம்பி பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாற வேணாம். அடுத்த பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார், அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததான் அந்த சினிமா துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, இதில் ஏதாவது முக்கியமான? கண்டிப்பாக இதில் மருத்துவத்துறைன்னு பார்த்தோன்னா மருத்துவத்தில் புதிய விஷயம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு மருந்தை புதுசாக கண்டுபிடிப்பாங்க. இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா புது வகையான நோயாக இருக்கட்டும், இந்த மாதிரி உடனே ஒரு நோய்க்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டம் இது இருக்குது. அதேமாதிரி ஒரு உச்சபட்ச ஒரு மருத்துவர், அவருக்கு ஒரு அவப்பேரை கொடுக்கும். இது அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, தேவையில்லாமல் ஒரு அவப்பேரை கொடுக்கும். அப்போ அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் உச்சபட்சத்தில் இருக்கிற ஒரு மருத்துவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் சைன் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் பேசுகிற விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பழகிற விஷயமா இருக்கலாம். இங்கே எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா தேவையில்லாத ஒரு அவப்பேரை கொடுக்கும். அதேமாதிரி மக்களுக்கும் அந்த காவல்துறைக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதம் நடந்தது. அதனால் சில வாக்குவாதங்கள், பஸ்ஸை உடைக்கிறது, காரை உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது மேக்ஸிமம் இந்த டி நகர் சம்மந்தப்பட்ட ஏரியா, தேனாம்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், புரட்சிவாக்கம், இந்த மாதிரி சரௌண்டிங்லாம் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த குறிப்பிட்ட பெயர்கள் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்ற மாதிரி ஒவ்வொரு நேர்காணலையும் சொல்லுவீங்க. ஸோ இந்த அடுத்த 15 நாட்கள் யாரெல்லாம் கவனம்? அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெருமாள் பேர் கொண்ட ஆட்கள், இப்போ பெருமாளில் எந்தெந்த பேர்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
முரளின்ற பேர் கொண்ட ஆட்கள் கவனமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது காளின்ற பேர் கொண்ட ஆள் கவனமாக இருக்கலாம். அப்புறம் பாலன், அதே மாதிரி இந்த இரட்டை பேர் இருக்கும். இந்த இரட்டை பேர் கொண்டவரெலாம் கொஞ்சம் கவனமாகிறது பெஸ்ட்டு. இரட்டை பேர்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பேரில் 2 பேர் இருக்கும். இப்போ பால சுப்பிரமணி இது 2 பேர், ராம்குமார், இந்த மாதிரி இரட்டை பேர் கொண்டாலும் கவனமாக நல்லது உங்களுக்கு. கண்டிப்பா சார். அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான உலகியல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. வணக்கம்மா, நன்றி.